Very good morning and a warm welcome to you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். We'll be worshiping our Lord with in truth and in spirit and in with all that we have. நம்மளுடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற உயிரோடு நாம் வைத்திருக்கிறதே ஒரு பெரிய கிருபை. அதற்காக நாம் தேவனை துதிப்போம். நாம் உண்ணும் உணவுக்காக தேவனை துதிப்போம். இங்கே நம்மளை கூட்டி வந்த ஆண்டவரை நாம் கனப்படுத்தி அவரை மேன்மையாக நாம் துதித்து ஆராதிப்போம். அதற்கு சாட்சியாக நம்ம ஆண்டவர் டேலண்ட்ஸ்னால நம்ம அவரை துதிக்கலாம். We can praise God with whatever talents He has given us. The simple thing to praise God is to sing. That is only one way to praise God. அதை நாம் இப்பொழுது செய்ய போகிறோம். நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அங்கேயே கைகளை தட்டி தேவனை துதித்து ஆராதிப்போம். We'll be singing a few Hindi songs and Tamil songs so that all will be connected, in oneness in spirit. It doesn't, the Bible says that பூமியின் குடிகளே, வேதாகமம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே தேவனை எல்லோரும் கம்பீரத்துக்கு ஆர்ப்பரித்து துதிங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால நாம் அனைவரும் சேர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். பயபக்தியுடனும் make yourselves comfortable in whichever place you're watching this from. But with reverence, தேவனுக்கு கொடுக்கும் கனத்தோடு நாம் சில பாடல்களை துதித்து ஆராதிப்போம். பின்பு தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளாக கடந்து செல்வோம். जिस नाम में है जिंदगी वो नाम है यीशु मसीह. जिस नाम में है बंदगी वो नाम है यीशु मसीह. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name, Jesus name, Jesus name, Most High. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name, Jesus name, Jesus name, Most High. Namayin, Namame, Yesuvin Uyar Namame, Vidudalayin Namame, Yesu Naman Uyar Namame, Namayin Namame, Yesuvin Uyar Namame, Vidudalayin Namame, Yesu Naman Uyar Namame, Namayin Namame, Yesuvin Uyar Namame, Vidudalayin Namame, Yesu Naman Uyar Namame, Namayin Namame, Yesuvin Uyar Namame, Vidudalayin Namame, Yesu Naman Uyar Namame, Yesu Naman Uyar Namame. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உமது நாமம் உயர்ந்த நாமம், உமது நாமம் மேலான நாமம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு. ஆண்டவரே, விடுதலை உண்டு.
அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் அப்பா உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஜீவனை கொடுத்தீங்க, ரட்சிப்பை கொடுத்தீங்க. இப்போ ஒன்று கூடி சுவாமி உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த துதிகளை நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. எல்லா துதி கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் சுவாமி இப்பொழுது எங்களை மூடுவதாக. உம்முடைய அபிஷேகம் முற்றிலும் எங்களை இடை கட்டிக் கொள்வதாக சுவாமி. எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம். எங்களை நாங்களே ஒப்பு கொடுத்து சுவாமி ஆண்டவரே, Lord, we come here to offer our praise offerings to you, our thanks giving to you, Master. Let it be like a sweet incense before your presence. Shall we continue to sing the song Hallelujah El Shaddai? Hallelujah. Hallelujah.
எல்ஷடாயா எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தமைக்காக உமக்கு நன்றி. எல்ரோயாக இருந்தமைக்காக உமக்கு நன்றி. எபினேசராக எங்களோடு கூட இருந்தீரே உமக்கு நன்றி. இம்மானுவேலராக இப்பவும் எங்களோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறீரே உமக்கு நன்றி. வாழ்விலும் தாழ்விலும் சுவாமி, சுகத்திலும் துக்கத்திலும் சுவாமி, எங்களை விட்டு பிரியாத தேவனாக எப்பொழுதும் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பவராக இருக்கிறீர். எப்பொழுதும் எங்களோடு கூட உலாவிக் கொண்டிருப்பவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. எல்லாவற்றுக்கும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷக நாமம் என்ற பழைய பாடலை நாம் தொடர்ந்து This song which we are going to sing is composed almost 250 years ago in a place called Tamil Nadu in India. It is a very powerful song, and all the lyrics which is praising God is not spoken. The words which we are going to sing now is not even spoken in the common Tamil language. So it is such a privilege, you know, in whichever part of the world we are all gathered from, whichever language we speak, but God is ever present and He is the same God. We don't worship a different God. So on that note, I want to encourage you to sing the song if you are comfortable, because we are finding it hard to sing the song, but definitely these words has got deeper meaning, and just the words alone can go and heal you, and it will bless you. God bless you as you are listening to the song. துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷக நாமம், சுபமங்களமிகு சம்பிரம சுக சோபன சேமம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷக நாமம், சுபமங்களமிகு சம்பிரம சுக சோபன சேமம். ஆதிசுந்தர நீரை கொண்டுயரருள் மோகிஷ தேவன், கதியும்பர்கள் தோன்றும் இங்கித கருணை பிரதாபன். துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷக நாமம், சுபமங்களமிகு சம்பிரம சுக சோபன சேமம். மந்தையாய பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனார், இந்தையாயொரு தந்தை மூடவும் வந்தமா பரிசுத்தனார். துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷக நாமம், சுபமங்களமிகு சம்பிரம சுக சோபன சேமம். திருவானுலகரசாய் வளர் தேவ சொருபனார், ஒரு மாதுளை விலை மாறிட நரரூபமதானார். துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷக நாமம், சுபமங்களமிகு சம்பிரம சுக சோபன சேமம். ஆம் கர்த்தாவே, Yes, இந்த Lord மேலான Jesus. நாமத்தை எங்களுக்கு நீர் Hallelujah. கொடுத்தமைக்காக Yes, Lord. உமக்கு Yes, நன்றி Lord. சுவாமி. Yes, Lord. We praise நாங்கள் you, உங்களுடைய Jesus. பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது Praise you, Lord. ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியை எங்களால் எண்ணில் அடங்காத மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தருகிறீர். உமக்கு நன்றி. Praise you, அருள்நாத Jesus. நாமம் அதில் ஒரு மனமாயிருந்து Hallelujah. என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அருள்நாத நாமமது ஒரு மனமாய் உருகி, தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில்.
பஞ்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நான் என்பார். பஞ்சமாய் தாங்கிடுவார். அருள்நாத நாமமது ஒரு மனமாய் முழுகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்க போகின்ற இந்த வார்த்தை Hallelujah, Jesus. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் Praise the சுவாமி. Lord. நீரே எங்களோடு கூட பேசும், நீரே எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. Amen, amen, amen. I once again greet you warmly in the name of our Lord and Savior Jesus Christ to this Sunday morning service. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் உங்களை மறுபடியுமாக வாழ்த்தி இந்த சண்டே ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். As I keep telling you, I have to self-translate myself because many people are watching who can't understand Tamil. So நான் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசுவேன். So bear with me if I'm making some translation errors. So God will definitely bless you and He will honor you for what you have done today because you have taken a great effort to come to this service and to praise God and to be in His company. We are so busy doing so many things in our world, in our personal lives. There are so many troubles, so many confusions, and also we don't have time. Though we all say that we are in lockdown and all those things, somehow the world is actually are facing a bigger problem of busyness. Many people say that I don't have time for this, I don't have time for that, and I've seen people who don't even have time to reply for the phone calls which people have made. I've known people who call me after 2 days and say, "Oh, I received a call 2 days before," you know. So that kind of a busy world we are all running behind, and this is definitely not what God wanted you and me to be experiencing. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் இந்த ஒரு வேகமான உலகத்தில் சிக்கி நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியில் ஆண்டவர் இங்கே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Today we are going to see a very interesting topic. I always keep telling you it is a deeper topic. This is also going to be having some in-depth meaning, but definitely God is going to reveal many things through this particular character which we are going to meditate. We would have heard about this story many times, but there is some interesting things which we need to be taking back after this sermon. நாம் இன்று ஒருத்தரை குறித்த காரியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். அநேக வேளைகளில் நாம் இதை கேட்டு இருப்போம். இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு தன்னுடைய அடையாளன் மூலமாக புதிய காரியங்களை வெளிப்படுத்துவார் என்பதை நான் தீர்க்கமாக விசுவாசிக்கிறேன். Today, as I said, we are living in a very busy world, and on that same token, busyness is something which is not from God. ஆண்டவர் எல்லாருக்கும் நேரத்தை கொடுக்கிறார். அதே போல நாமும் மற்றவர்களுக்கு நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். On the same token, there is another commodity which is lacking today. There is a very interesting thing, my dear brothers and sisters. As I was meditating, God spoke to me and said, "This is what you are going to speak. It may be very hard to take, but this is what God is going to be speaking to you and to me today." இன்று நாம் பார்க்க இருக்கிற காரியம் லாயல்டி. லாயல்டினா தமிழ் என்னது? உண்மையா இருக்கிறது இல்லையா? அதுக்கு விசுவாசம் கூட சொல்லலாம். பட் விசுவாசம் இஸ் மோஸ்ட்லி இன் கிறிஸ்டியன் டர்ம்ஸ் விசுவாசம் மீன்ஸ் faithfulness to God. But loyalty is not faithfulness. Loyalty is a bit deeper. இன்னும் அதிகமான ஒரு நெருக்கத்தை நாம் காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். உண்மையாய் இருப்பதுதான் லாயல்ட்டியோட க்ளோசஸ்ட் டிரான்ஸ்லேஷன். So today we are going to be seeing what loyalty means in a Christian context. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளங்க இருக்கிற காரியம் என்னன்னா, நாம் மற்றவர்களிடம் எப்படி விசுவாசமா இருக்கிறோம், அது எப்படி தேவனிடமும் நாம் விசுவாசத்தை எப்படி செலுத்த வேண்டும், இல்லாட்டி உண்மையா நாம எப்படி இருக்கணும்ன்றதை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எனக்கு பிரியமானவர்களே, நான் தொடங்கும் போதே சொன்னேன், loyalty has become a very rare commodity. Why it has become a rare commodity? Statistics says that people change jobs every 4.5 years.
ஒவ்வொரு 4.5 வருடங்களுக்கு ஒரு தடவை ஜனங்க வேலையை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாடர்ன் டேஸ்ல. பட் இட் வாஸ் நாட் த கேஸ் 30 இயர்ஸ் பேக். 30 வருடங்களுக்கு முன்பதாகவோ இல்லாட்டி இந்த குளோபலைஸ்ட் வேர்ல்ட் எக்கானமி வரதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததில்லை. நாம பார்த்திருப்போம், நம்மளுடைய அப்பா ஒரே கம்பெனில வேலை செஞ்சிருப்பாரு, இல்லாட்டி அதிகமா பாத்தீங்கன்னா இன்னும் 2 கம்பெனில வேலை செஞ்சிருப்பாங்க, ஆர் இன் அ கவர்மெண்ட் ஆஃபீஸ், அண்ட் தே வுட் ஹேவ் ரிட்டையர்ட் இன் ஜஸ்ட் டூயிங் ஒன் பர்டிகுலர் ஜாப். இல்லாட்டி ஏதோ ஒரு பிசினஸ் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த பிசினஸ்க்கு ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க, அந்த லாயல்ட்டியோட அதை செஞ்சு கடைசியில அவங்க தங்களுடைய காரியங்களை ரிட்டையர் ஆகி வெளியில வருவாங்க. அதே மாதிரி நாம வீடுகள்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா the statistics says every American, because this is an American statistics, which says every American changes his house every 5 years. நாம அதிகமா இன்னும் பார்த்தோம்னா இந்தியால இன்னும் அது வந்து ஜாஸ்தியா ஆகிக்கிட்டே தான் போகுது. பிளாட்டை மாத்துறது, இங்க இருந்து அந்த ஏரியாவுக்கு போறது, இங்க இருந்து பெங்களூர் போறது, பெங்களூர்ல இருந்து டெல்லி போறது, டெல்லியில இருந்து கல்கட்டா போறது, முடிஞ்சிச்சுன்னா ஊரை விட்டே ஓடி போயிடுறது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். There is nothing wrong. People think that changing jobs is bad or good. I'm not trying to tell all those things. What I'm trying to say is our loyalty is getting diminished. நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய உண்மைத்தன்மை ஒரு இடத்தில் மேலும், ஒரு வேலையின் மேலும், ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் மேல, very specifically relationships. My dear brothers and sisters, there is another disaster statistics. I don't want to quote numbers, but the divorce rates in this world is getting more and more, especially in a Christian context. கிறிஸ்தவ வீடுகள்ல டிவோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. Because why? There is no loyalty. Why this is happening? That is what we are going to meditate today through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நாம் ஆண்டவர் என்ன சொல்ல இருக்கிறார்ன்றதை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நாம் இந்த உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் அநேக வேளைகள்ல many a times we forget to understand that busyness is not from God, and also hopping jobs, hopping churches, and doing things which we think is progressive is not from God. சபைகளுக்கும் உண்மையா இருக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உங்களால இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் நீங்க இருங்க. And also there is another statistics which says that an average American, again this is an American statistics, says that an average American changes churches every 5 years. Again 5 வருடங்களுக்கு ஒரு தடவை அவர் சபைகளை மாறுறவராக இருக்கிறாராம். அதே மாதிரி ஒரு சபையில 10 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தர் நிச்சயமாகவே சபையை விட்டு மாறி போகிறவராக இருக்கிறார். So today we are going to see the important topic of loyalty. விசுவாசம். எப்படி உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா? உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா? இப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க யாரோட விசுவாசமா இருக்க முடியும்? ஆண்டவரோட விசுவாசமா இருக்க முடியும். அது எப்படின்றத நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாய் சிந்திப்போம். ரூத், the book of Ruth, chapter 1, verse from 1. Children, if you have your Bibles, you can also take it. Ruth 1, verse from 1. படிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. எலிமெலேக்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு நவோமின்னு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பெத்லஹேம் நகரத்தை விட்டு குடிபெயர்ந்து வராங்க. Like how we migrate from one country to another to have a better life, because there was famine in that place. They are migrating to another country called Moab. இந்த மோவாபியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, they are a group of people who have mingled with the அவங்க வந்து ஒரு தவறான ஒரு காரியத்தின் மூலமாக பிறந்த ஒரு இனமா இருக்கிறார்கள். மோவாபியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, லோத்தோம் அவருடைய மகளும் ரிலேஷன்ஷிப் உண்டாகி அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் Moabiyargal. So Jews always thought the Moabites were not holy people. But what happens is a lady by the name Naomi and a man by the name Elimelech, they go into a place called Moab where the Moabites are living. அப்புறம் என்ன வந்து பாருங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். அப்போ என்ன ஆயிடுது பாருங்க, எலிமெலேக்ன்ற அந்த ஆளு இறந்து போயிடுறாரு. அப்போ நவோமி மட்டும் அவருடைய 2 சன்ஸோட இருக்கிறாங்க. நவோமி இஸ் லிவிங் வித்
her two sons in the new found land to make their living. அங்க போய் வாழ்றவர்களா இருக்காங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். என்ன ஆகுது பாருங்க, அந்த இடத்துல இருக்கும் பொழுது அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் த மோவாபைட்ஸோட அவங்க தன்னுடைய மகனுக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி 2 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஒரு மருமகளுடைய பெயர் ஓர்பாள், ரூத். Orpha and Ruth are the two daughter-in-laws of Naomi. Husband இறந்துறாங்க. She's a widow and the two daughter-in-laws are married to her sons. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். என்னது பாருங்க, after living for 10 years both the sons die. So Naomi loses her husband and 2 sons, and she is left with only 2 daughter-in-laws in a strange land. They live for 10 years, just like how we all migrated to New Zealand for so many years. You know, like some people migrated 20 years back or 30 years back or 10 years or 5 years. Whatever it is, we are all migrants in this country, but are not our children. But what happens, there they live a migrant life to make a living, but there a disaster strikes. அங்கே ஒரு பெரிய பயங்கரம் நேர்ந்து தன்னுடைய கணவனையும் மகன்களையும் இழந்து நிர்கதியா 2 மருமகளோட அந்த தாயார் நிக்கிறாங்க. அப்ப என்ன பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்ப போக அவர்கள் வழிநடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. எனக்கு பிரியமானவர்களே, God will definitely honor those 2 women according to Naomi. Naomi is saying that leave me and go to your own households. உங்களுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு போயிடுங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட போய் நீங்க இருந்துருங்க. நான் இங்க இருந்து வந்தனோ I will reverse migrate and I will go back to பெத்லெஹேம். நான் பெத்லெஹேம் தேசத்துக்கு, யூதா தேசத்திற்கு நான் போய் அங்க நான் இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க போய் சந்தோஷமா போய் அங்க வாழுங்கன்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க அந்த 2 மருமகளோட. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம செய்யணும் சொல்லுங்க? மாமியார் கூப்பிட்டா மருமகள் கூட போவாங்களா? It is a big question mark which is lying in today's modern day society. But in olden days, or even this happened many years before Jesus Christ was born, there was some kind of loyalty going between relationships. They were from a outcast. They were not the Jewish women, but they still loved Naomi so much. அந்த தாயாரை அவ்வளவு அன்பு செலுத்தி நான் சொல்றாங்க, நான் போக மாட்டேன், I will come along with you அப்படின்னு சொல்லி 2 மருமகளும் அங்கே சொல்றதை நாம் பார்க்கிறோம். Both the daughter-in-laws want to go back with Naomi. அதுக்கு நவோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால், since the hand of the Lord is against me, you please don't come with me. Many a times this will happen to you, my dear brothers and sisters. God will say, oh no, these people are not, these people are already in trouble. Why do you have to follow them? Why do you have to be loyal to them? இவங்களே ஒரு சிங்கிங் போட்டு இவங்களோட நீங்க சேர்ந்து எதுக்கு நீங்க பயணம் செய்யணும்ன்றதுதான் உலகம் நமக்கு கத்து கொடுக்கிற பாடம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க பாருங்க, அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் எல்லாமே நிர்கதியா இருக்கிறவன், I don't have anything to offer you. I don't have children now. You cannot marry and be living a happy life. How can I, even if I get married, the child, I can't bear a child. அப்படின்னு அவங்களுடைய புலம்பல்களை எல்லாம் அவங்க போட்டு அங்க சொல்லி அவங்க மருமகளை சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல என்ன சொல்றாங்க, தேவனுடைய கரம் என் மேல்
எனக்கு விரோதமாய் இருக்கிறது. The Lord's hand is against me, so please do not be with me. நான் என் கூட இருந்தீங்கன்னா நீங்களும் அழிந்து போயிடுவீங்கன்றா அதுக்கு அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, அநேக வேளைகள்ல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மத்தியில தான் நாம அனைவரும் போயிட்டு இருக்கோம். You will be having a relationship with somebody, when I say relationship like friendship or a family relationship, but sometimes you will think that if you are associated with that person, you are not heading towards anywhere. You may think that this place is going to be sinking. You may think that this job is going to be finished. இதுக்கு மேல நமக்கு இங்க ஒன்னும் இல்ல, நம்ம இந்த இடத்தை விட்டுட்டு ஓடிடணும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு சொல்ற காரியம், do not run away, stay faithful and stay loyal. விசுவாசம்ன்றது இதுதான், நம்பிக்கைன்றது இதுதான். நம்பிக்கைக்கு விரோதமாய் செய்யும் எந்த காரியமும் தேவனிடத்திலிருந்து வர காரியம் அல்ல. Many people will say, if you are not comfortable, just leave that place and run away. God is saying, no. You have to be there till the time comes for you. But God is saying, in whatever circumstances you are going through, when your loyalty is tested, நீங்க எப்படி அதை நீங்க மேற்கொள்வீங்க தெரியுமா? நீங்க ஒரு மகனையோ ஒரு மகளையோ ஒரு சிச்சுவேஷனையோ பார்த்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, you will be a failure. But when your relationship with another man or a situation, or the way, the attitude you deal with the situation is always through God, you will always be a victor. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்க இன்னொருத்தரோட இருக்கிறது, நீங்க டைரக்டா நீங்க ரிலேஷன்ஷிப் இருந்தீங்கன்னாக்கா, you will always feel disappointed. You will always feel, this man is incompetent, this place is incompetent, why should I continue with this kind of relationship? But when your relationship has got a mediator, which is Jesus Christ, it will always be for good. Amen. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப படிங்க, தொடர்ந்து படிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். ஒருத்தங்க விட்டுட்டு போயிடுறாங்க. One daughter-in-law cries aloud and she is also heartbroken, but she leaves her mother-in-law and she goes to her own family. But the other daughter-in-law, what is she doing? அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நான் திரும்பி போவதை குறித்து, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீங்க பேசாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டாக் லைக் தட் மதர் இன் லா. என்னுடைய அம்மா மாதிரி நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நீங்க எங்க போறீங்களோ நான் அங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. இதுக்கப்புறம் தான், நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Your Lord is my Lord. Yeah. நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். Where you die, I will also die, and where you are buried, I will also be buried. This is the epitome of loyalty. My dear brothers and sisters, as I said when I started the sermon, this is the kind of quality which is lacking in modern day relationships. விசுவாசம் குன்றிய மனிதர்களாய் நாம் அநேகரை பிசாசு போட்டுட்டான். நம்ம எதுக்குமே உண்மையா இல்ல. நம்மளுடைய loyalty is not with our husband, our loyalty is not with our mother-in-law, our loyalty is not with our church, our loyalty is not with our pastor, our loyalty is not with our church members, our loyalty is something else, somewhere else. எங்க இருக்குதுன்னே தெரியல. எங்க இருக்கு? நாம என்ன சொல்லிடுறோம்? நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன் இல்லையா? அதை சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய லாயல்ட்டிய டைல்யூட் பண்ணிடுறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்க சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, உங்களுடைய உண்மைத்தன்மை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, என்ன நேர்ந்தாலும் நீங்க அங்க விசுவாசத்தோட இருக்கணும். ஆனா இங்க ஒரு கிளாஸ் இருக்கு எனக்கு பிரியமானவர்களே. பட் God is saying you have to be faithful to people who are like Naomi, not to a person like not Naomi. ஒரு நவோமிக்கு தான் ரூத்தை போல ஒரு மருமகள் ஆண்டவர் தருவார். நீங்க நல்ல மாமியாரா இல்லாம நீங்க ஒரு மோசமான ஒரு மாமியாரா இருந்துகிட்டு எனக்கு நல்ல மருமக வேணும்னு அந்த மருமகளை கொடுமைப்படுத்தீங்கன்னா, I'm just giving an example, கொடுமைப்படுத்தீங்கன்னா நீங்க அங்க போய் விசுவாசத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அத இது தேவனுடைய சத்திய வார்த்தை. God is saying you will be tested in your loyalty, but your relationship should always be coming through God. ஆண்டவரோடு நீங்க இருக்கிற உறவு தான் மற்றவர்களோட இருக்கிற உறவுக்கு ஒரு சேனல், ஒரு ரிலேஷன்ஷிப். இல்லாட்டி நீங்க டைரக்டா நான் ஆண்டவரோட மட்டும் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பேன், மத்தவங்களோட எனக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னா என்ன ஆயிடும்? இட் வில் பி a disaster. அதனாலதான் சொல்றாங்க, நீங்க எங்க போறீங்களோ அதுதான் என்னுடைய ஊர். Where you go is my
place. And what is he saying again? நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். எனக்கு பிரியமானவர்களே, இங்க ஒரு கதையை சொல்ல போறேன். It's not a long story. I had a very difficult situation when I was a student in this country. We all were flatting together. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கிட்டு இருந்தோம், நண்பர்கள்லாம். அப்ப என்ன, there was a misunderstanding among 6 of us who were in that place, and everyone were doing their own things, and they left. They were planning, they all planned, and they left that, they were planning to leave that place and desert me. எனக்கு அது தெரியவே தெரியாது. யாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கல. அவங்கங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அதே அபார்ட்மெண்ட்ல. we were all very close knit friends, and suddenly they said, one day they came and said, we are going to leave this place, you have to vacate this house in just one day. எனக்கு பிரியமானவர்களே, அங்கே ஒரு நண்பன் இருந்தான். அவன் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. அந்த மகன் ஒரு ஆண்டவரை அறிய விரும்பி கொண்டிருந்த மகன். அவன் சொன்ன ஒரு வார்த்தை இன்று எனக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது நினைவு வருது. நீங்க எங்க போறீங்களோ நாங்க தான் வருவேன். He is very young to me. I call him my brother, you know. But he said, wherever you go, I said, what do I have? I have $100 in my bank account, and I don't know how to go and pay my bills. How will you come and be with me? You better go along with the other people, or you go and find yourself. But that man, that boy, lived to his faith words. அவன் கூறின அந்த வார்த்தைக்கு உண்மையா என்னோடு அவன் வந்தான். அவன் என்னுடைய வாடகையும் கட்டினான். அவன் என் கூடவே சேர்ந்து சமைச்சு எல்லாம் நாங்க ஒன்னா சாப்பிட்டுட்டு சில காலங்கள் நாங்க இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கா? எனக்கு பிரியமானவர்களே, இன்று எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கா? நான் அப்படி செய்வேனா? I don't know. But God is saying you have to be like that, because you see a man of God, you know that he or she is from God. You don't break the relationship. If you break the relationship, you will be in great trouble. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை நீங்க உடைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல இருக்கிற விசுவாசத்தை உடைத்து போட்டு விடுவார். ஏன்னா நீங்க have you ever seen God? யாராவது தேவனை கண்டு உயிரோடு இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. we can only experience God. நாம தேவனை உணர முடியும், தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா நாம் என்ன பண்றோம்? as though we are living very close to God, as though God is next to us, and we make him so physical and so personal and tangible, and we don't have time for our beloved brothers and sisters. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல இருந்து படிங்க. அதுல இயேசு சுவாமி சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீ தொழுது கொள்ளுவாயாக. இதை தவிர வேற ஒண்ணுமே உனக்கு பிரதான கற்பனை கிடையாது. அது ஏன் சொல்றாருன்றதை நம்ம இப்ப பார்ப்போம். படிங்க. மார்க் சாப்டர் 12 verse from 28. வேத பாதகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுன்னு சொல்லி ஒரு வேத பாரகன் வந்து இயேசுவினிடத்தில் கேட்கிறான். He doesn't know that Jesus is God himself. He is seeing how beautifully Jesus is answering the questions which the scribes and other people in the temple are asking. தேவாலயத்தில் இருக்கிற பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்து அங்கே கேட்கிற கேள்வியை இயேசு சுவாமி எப்படி வந்து பதில் சொல்றாருன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் வந்து இங்க ஒரு கேள்வியை கேட்கிறான். அதுக்கு முன்பதாக இது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது. அதை பார்த்து தான் அவன் ஷாக் ஆயிடுறான். அங்க வந்து இயேசு சுவாமி கிட்ட கேக்குறாங்க, 7 தரம் கல்யாணம் பண்ண ஒரு மகள் இருக்கிறாங்க. அவ வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனா அவளுடைய கணவனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவா? யார் அவர்களுக்கு கணவனாய் இருப்பார்? They are talking about a woman who had 7 husbands, and they are trying to put Jesus in trouble by asking a very difficult question according to them. But for Jesus, nothing is difficult. They are coming and asking, out of the 7 husbands, who will she identify as a husband when she is in heaven? To which Jesus answered, அதுக்கு முன்னாடி படிங்க 26ஆம் இது. மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்சடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இல்லாமல் அவர் உயிருள்ளோருக்கு ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். என்ன ஒரு பவர்ஃபுல் ஆன்சர் பாருங்களேன்.
இப்படிப்பட்ட ஒரு ஆன்சரை கேட்டுட்டு தான் அந்த சதுசேயன் வந்து இயேசுசாமி கிட்ட கேட்கிறான். இப்படி ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டினை கேட்கறாங்க, அதுக்கு இவ்வளவு அழகா ஒரு ஆன்சரை கொடுத்துறாரு. ஹவு வில் காட் பி a god of the dead? God is not a god of dead people. இறந்துட்டாங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, ஆண்டவர் அவங்களோட போய், அதனாலதான் சொல்றது, நீங்க போய் இப்ப இறந்தவர்களை குறித்து ரொம்பவோ யோசிச்சுக்கிட்டு அவங்களோட நீங்க போய் நான் எப்படி நான் இருந்தேன்னு சொல்லி அந்த நினைவுகளே உங்களுக்கு வந்து ஹாண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, that is not from God. God is saying let the dead take care of their own selves. அவர் மரித்தவர்களை பார்த்துக் கொள்வாங்க. ஆனா யாரு பாப்பா? ஆண்டவர் உயிருள்ளவர்களை தான் பார்ப்பார். ஆண்டவர் உயிருள்ளவர்களுக்கு நீடித்த ஆயுச நாட்களை தருவார். ஆண்டவர் உயிருள்ளவர்களுக்கு, உங்களுக்கும், யாரு உயிரோட இருக்கீங்க? நீங்க தானே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நீடித்த ஆயுச நாட்களை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தருவார். உங்களுடைய பைனான்சஸை பாதுகாத்து வைத்துக் கொள்வார். உங்களுக்கு செழிப்பும் பூரிப்பையும் இந்த உலகத்தில் தருவார். துன்பம் வந்தால் துன்பத்தை மேற்கொள்ள பலத்தை தருவார். ஆனா நீங்க என்ன போய் கேக்குறீங்க? மரித்தவர்கள் எப்படி பரலோகத்துல போய் அந்த 7 ஸ்திரீகள் எப்படி இருப்பாங்கன்றதை கேக்குறீங்க. I know I just slightly deviated from the main topic, but why I'm saying is Jesus was asked this question by the scribes. அதை ஆன்சர் பண்ணதை கேட்டது சதுசேயர்களுக்கு வந்துருது. இப்படி விட்ட ஒரு ஞானவானாய் தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறாரேன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து என்ன கேட்கிறாங்க? இருக்கிறதுலே பிரதான கற்பனை எது அப்படின்னு தானே கேட்டாங்க. அதுக்கு இயேசுசாமி என்ன சொல்றாரு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். The Lord alone is God. He is one. He is not two gods. He is not multiple gods. Do not go and break yourself with other people's ideologies and say that I have other places to go and console myself. நான் தேவனை விட்டு விலக மாட்டேன். எனக்கு ஆண்டவரும் ஒரு தேவன். நான் மற்ற இடங்களிலும் போய் என்னுடைய தேவைகளை நான் சந்திக்க மற்றவர்களை நாடுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுறீங்க? You are having multiple gods. Amen. அததான் ஆண்டவர் சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் மேலேயே நீ விசுவாசம். நவோமியோட தேவன் ஒருவர் தான் யாருக்கு தெரியும்? ரூத்துக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். எங்க அப்பா வீட்டுல எல்லாம் நிறைய தேவர்கள் இருக்காங்க. அவங்க என்ன கும்பிடுறாங்கன்னே எனக்கு தெரியாது. I don't know what they are worshipping and I don't want to know. I don't want to go back to my old self, old life. I just want to know God more through living a life faithful to Naomi. Amen. அததான் சொல்றாரு. ஆண்டவரை தெரிந்த நவோமியை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை வர்ஷிப் பண்ற நவோமி ஆச்சு, இவங்களை நம்ம விட்டுலாமா? இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஆண்டவர் பாதுகாப்பா இருக்க மாட்டாரேன்னு சொல்லி she is having a relationship with Naomi just because of the love which God has shown to Naomi. Amen. அந்த மகளுடைய பலத்தை பார்த்து, நவோமி வயதான ஒரு மகளா இருக்கிறாங்க, இருந்தாலும் கணவனை இழந்து 2 மகன்களை இழந்து அந்த இடத்தில் எப்படி வந்து காட் ஸ்ட்ரென்த் வந்து அவங்கள பலப்படுத்துச்சுன்றதை பார்த்து அந்த ரூத் சொல்றாங்க, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அததான் இங்க இயேசுசாமி சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த ஒருவரை நம்ம எப்படி பண்ணுமா? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நீ தொழுது கொள்வாயாக. worship the Lord your God. இல்ல worship போட்டிருக்கு இல்லையா? தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. You have to love the Lord your God with all your heart, with all your soul, with all your strength, with all your might. உங்களுக்கு ஆண்டவர் என்னத்தெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் வைத்து நீங்கள் தேவனை அன்பு கூற வேண்டும். இதை நீங்க எப்படி அன்பு கூறுவீங்க? அதனாலதான் சொன்னேன், நான் தேவனை அன்பு கூறுவேன், மத்தவங்களை நான் அன்பு கூற எனக்கு டைம் இல்ல. நான் வந்து மத்தவங்க மேல விசுவாசமா என்னால இருக்க முடியாது. ஆனா நான் ஆண்டவருக்கு நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன். நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேன், நான் பிரேயர் மீட்டிங் எங்க நடந்தாலும் அங்க போயிட்டு கை தட்டி பாட்டு பாடுவேன். நான் வந்து தேவனே தேவனேன்னு சொல்லிட்டு புது பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணுவேன். ஆனா எனக்கு மத்தவங்களோட உட்கார்ந்து டைம் கொடுக்க எனக்கு இல்ல. இன்னைக்கு நான் வந்து காலையில ஜாம் பண்ணிட்டு இருந்தேன், when I was getting ready for the sermon. அப்போ என்னுடைய மகள் வந்து பக்கத்து ரூம்ல அழுதுட்டு இருந்தா. அந்த பிள்ளைய போய் யாரும் கேட்கல, திடீர்னு ஏதோ பயந்துட்டு எஞ்சி அழுதுச்சு. எனக்கு மனசு கேட்கல, நான் ஜாம் பண்றதா அந்த பிள்ளைய போய் பாக்குறதா, எனக்கு டைம் இல்ல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் மகளை போய் பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொல்லாம நீங்க வந்து பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? So I said, Lord, just 5 minutes, I will come back. நான் வந்து உங்களோட ஜாம் பண்றேன், நான் இப்ப போறேன், அந்த பிள்ளை அழுகுது, என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். அதுதான் தேவனுடைய அன்பு. விசுவாசிக்கிறீங்களா? நான் என் பொண்ணு அழுதுகிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல, அது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்,
ஆனா எனக்கு வந்து நான் பண்ற என்னோட ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு சேயிங் when a man is dying on the road, you don't, இந்த சமாரித்தன் கதையை பார்க்கிறோம் இல்லையா, போய் அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நான் தேவனோட அன்பு கூறுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஜனங்களா நாம் இருந்தோம்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, முதல்ல உங்க மனைவியை போல் அன்பு கூறுங்க. ஆமென். கணவனிடம் அன்பு கூறுங்க. கணவனிடம் அன்பு கூறாமல், மனைவியோட அன்பு கூறாமல், பிள்ளைகளோட நீங்க அன்பு கூறாம போய் ஊழியம் செய்யறேன்னு போய் ஏமாத்திட்டு உலகத்தை சுத்தாதீங்க. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம். God is saying very plainly and blatantly that you cannot cheat God. You can only love God. Love the God with all your heart, with all your mind, with all your strength. எல்லாம் அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? உடல், பொருள், ஆவி, இவ்வளவுதானே கொடுத்திருக்காரு ஆண்டவர். அதை கொண்டு நாம் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் இருக்கு, அதுதான் முக்கியம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. அவன் கேட்கவே இல்ல. தட் மேன், தட் சதுசேயன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறான எது பிரதான கற்பனைன்னு மாத்திரம் தான் கேட்கறான். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு போனஸ் கொடுக்கிறார். இது மாத்திரம் கிடையாது, இதுக்கு ஒப்பான ஒரு கற்பனை இருக்குதுன்னா என்னது? நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. நிறைய பேர் தங்களிடத்திலேயே அன்பு கூறுறது இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? மெனி கிறிஸ்டியன்ஸ் தே ஆர் ஓவர் ஸ்பிரிச்சுவல். ரொம்ப அதிகமான ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து என்ன பண்றாங்க, நான் மத்தவங்களுக்கு பயங்கர அன்பா இருப்பேன், ஆனா நான் என்னையே நான் வந்து பாத்துக்க எனக்கு நேரம் இல்லை. அதுவே பிசாசு கொண்டு வர காரியம் தான். ஏன்னா முதல்ல உங்களை அன்பு கூறுவதை போலதான் நீங்க யாரும் அன்பு கூற முடியும்? நீங்க இருந்தீங்கன்னா தான் நீங்க முதல்ல மத்தவனுக்கு ஏதாவது செய்ய முடியும். உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா தான் மத்தவங்களுக்கு நீங்க போய் ஆறுதலாய் இருக்க முடியும். நீங்க நல்ல ஹெல்த்ல இருந்தீங்கன்னா தான் மத்தவனுக்கு வியாதி வரும்பொழுது அவனோடு சேர்ந்து நீங்க ஜபம் பண்ணி அவனுக்கு உதவ முடியும். நீங்க நல்ல ஒரு வேலையில போய் நல்ல பணம் சம்பாதித்து நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்தீங்கன்னா தான் உங்களால போய் மத்த ஏழைகளுக்கும் வியாதியுற்றவர்களுக்கும் பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ உங்களால் உதவ முடியும். உங்களில் அன்பு இல்லாதவன் பிறனிடத்தில் அன்பு செலுத்தவே முடியாது. வாட் யூ ஹேவ் இன் யோர் அகப்பையில் உள்ளதுதான், சட்டியில் உள்ளதுதான் அகப்பையில் வரும். வாட் யூ ஹேவ் இன் த பவுல் வில் கம் அவுட் இன் யோர் ஸ்பூன். வித்வுட் தட் many people falsely believe that I will sacrifice, I will leave everything. அதெல்லாம் போய் அப்படிலாம் இருக்கவே முடியாது. தேவன் சொல்றாரு, முதல்ல உங்களிடத்தில் அன்பு நீங்க செலுத்துங்க. அந்த அன்பு will outflow. The love which you have, not self love. சுய அன்பு இல்ல, நீங்க சுயாதீன பிரியர்களா இல்லாமல் உங்க மேல நீங்க நல்லா இருங்க. யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் தட் காட் ஹஸ் given you a good life, a good body, a good mind, a good soul and everything, the knowledge to know him more. அதெல்லாம் நீங்க பிரைஸ் பண்ணி, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நான் வணங்குகிறேனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை துதிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்க மாட்டீங்க. நீங்க போய் சபைகள்ல முதல்ல உட்காருவீங்க. சபையின் மூலமாய் அநேகரை நீங்கள் தேவனுக்குள்ளாக வழி நடத்துவீர்கள். அதுதான் தேவனும் எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? This is the Christian faith. It is Christian faith is not just eating something and watching something in the YouTube or whatever. இப்போ யூடியூப் எல்லாத்துலயும் வந்து நிறைய things are floating around and we want to pick and choose what we like. நமக்கு இங்க போனா நமக்கு இது ஏற்றபடியான காரியங்கள்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன் மேல அன்பு வச்சீங்கன்னா நீங்க எல்லாம் இதெல்லாம் தேடி போக மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? விசுவாசமா இருப்பீங்க. ஒரு ஆலயத்துக்கு விசுவாசமா இருப்பீர்கள். ஆனா அங்க நவோமி இல்ல. அங்க நவோமிக்கு பதில் வேற யாராவது இருந்தாங்கன்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்? விட்டுட்டு ஓடிடுங்க. பட் your faith is tested only when your loyalty is put into test. விசுவாசிக்கிறீங்களா? So don't take it too spiritually and say no, my love is only with God. ஆண்டவரோட மாத்திரம் தான் எனக்கு அன்பு, மற்றவங்களுக்குலாம் எனக்கு நேரமே இல்லை, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன், மற்ற காரியங்கள்லாம் நடக்கும். அப்படி இல்லை, அப்படி நடக்கவே நடக்காது. அதனாலதான் சொல்றாரு, உன்னிடம் நீ அன்பு செலுத்துவதை போல் பிறனிடம் நீ அன்பு செலுத்து. அதுக்கு முன்பதாக என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ தேவனை அன்பு கூறுவாயாக. இதை எங்க தெரியுமா எடுக்கிறார் சுவாமி? இது அவரோட சொந்த இது கிடையாது. This is a divine thing which came from the Holy Spirit. And where is Jesus receiving this? Where is this quoted before? யாருக்காவது தெரியுமா? எங்க? இல்ல, பழைய ஏற்பாடுல Deuteronomy chapter 6 verse 1. Deuteronomy தமிழ்ல என்னது? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க.
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்க சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கட்டளைகளும் கற்பனைகளும் நியாயங்களும் இதுவே. நீங்க என்னவா நீடித்த ஆயுசு நாட்களாய் இருப்பதற்கும் நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நீங்க எந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை பிளான் பண்ணியிருக்காரோ இப்ப ரைட் அட் திஸ் மூமெண்ட் வேர் காட் இஸ் பிளான்டட் யூ காட் வில் எஸ்டாப்ளிஷ் யூ அக்கார்டிங் டு ஹிஸ் வில். ஆமென். அததான் ஆண்டவர் நீங்க சொல்றாரு. தேவனாகிய கர்த்தரை நீங்க முழுதாய் நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களை அந்த தேசத்தில் எஸ்டாப்ளிஷ் செய்வார். ஆனா அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? Hear therefore O Israel, be careful to do them. நான் சொல்றதை நீங்க ஒழுங்கா கேட்டு நடங்க. That it may go well with you and that you may multiply greatly as long as the Lord your God of your fathers has promised you. So that you will multiply greatly. ஆயுசு நாட்களை நீடிக்க செய்வார். உங்களை அந்த தேசத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். உங்களை பெருக பண்ணுவார். உங்களை இந்த தேசத்தில் பெருக பண்ணவே ஆண்டவர் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்ன சொல்றாருன்னா, ஹியர் ஓ காட், ஹியர் ஓ இஸ்ரேல், தி லார்ட் யுவர் காட் இஸ். தமிழ்ல படிங்க, நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். 4 வசனம் 4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். The Lord our God, the Lord our God, the Lord is one. There is no two other gods, just one God, just like Jesus said. படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது யார் சொல்றா? Many thousand years before Jesus was born. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக, 1200 approximately a few thousand years back, this was written by Moses. தேவனிடத்திலிருந்து மோசேக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை. அதுல ஜீசஸ் என்ன பண்றாரு? இவங்க இத புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் கடவுளோட அன்பு செலுத்துறேன், கடவுளோட நான் நெருக்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தரோடு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு செலுத்துகின்றத அவங்க புடிச்சுக்கிட்டே தொங்குறாங்க. மனிதர்களுக்கு அவர்கள் லாயலா இருக்கிறத மறந்துட்டாங்க. தன்னுடைய நண்பர்களிடம் லாயலா உண்மையா இருக்கிறத மறந்துட்டாங்க. போன் பண்ணா திரும்பி போன் பண்ணோன்றத அவங்க உதாசீனப்படுத்துறாங்க. திரும்பி பதிலுக்கு ஒரு ரெசிப்ரோகேட்டிவ் லவ் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீங்க தொழுது கொள்ளுகிறவரா இருந்தால் நீங்க என்ன பண்ணும்? உன்னை போல பிறனையும் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே ஒரு ஆழ்ந்த ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் நான் விசுவாசிக்கிறேன். Let us be loyal to our calling. Let us be loyal to one place. Let us be loyal to our family. Let us be loyal to our children. நம்ம லாயல்ட்டியை எங்க நாம தவற விடுறோம்ன்றது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. God will come and speak to you. God will come and talk to you personally today. Wherever, whichever part of the world you are listening to, I believe that God's Spirit has actually touched your heart through this word. Amen. ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த மகள் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீன்னு நம்ம பார்த்தோம். The two girls who were the daughter-in-laws of Naomi were Moabites, and Moabites are the according to the Jews, Moabites வந்து இந்த லோத்தும் தன்னுடைய மகளோட அவர்கள் உறவு கொண்டபடியால் அவர்கள் ஒரு நல்ல இனம் இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அங்கிருந்து தான் இந்த மாதிரியான ஒரு நற்குணம் உள்ள ஸ்திரீகளை ஆண்டவர் இந்த பைபிள்ல ரெக்கார்ட் பண்றாரு இல்லையா? பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இட் இஸ் நாட் ஒன்லி த ஸ்டோரி டஸ் நாட் ஸ்டாப் தேர். என்ன ஆகுது? அந்த இனத்திலிருந்து தான் யார் வரார்? இயேசு சுவாமி வரார். ஜீசஸ் கிராண்ட் மதர் இஸ் David's grandmother is Ruth. தாவீது ராஜாவுடைய சொந்த பாட்டி ரூத். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அந்த இருவருக்கும் தேவன் கட்டளையிட்டார். எதுக்காக? அந்த லாயல்ட்டிக்காக. நாட் only to the loyalty which they showed towards Naomi. It is not the loyalty just for that woman. It is for the loyalty because that woman was a godly woman. Amen. உங்களுக்கும் அப்படிதான். நீங்க யாரோடாவது நீங்க அசோசியேட் பண்ணீங்கன்னா, if you believe that they are a godly person, if they are from if they have the spirit of Jesus Christ, if they are walking, if they are trying hard to walk a close walk with God, be with them. Do not leave them. The blessing will follow you.
உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஊழியக்காரன், அதனாலதான் சொல்றாங்க, ஊழியக்காரங்களை தாங்குங்க, ஊழியக்காரங்களை பலப்படுத்துங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரங்களுக்காக நீங்க எதையாவது செய்யுங்க. எனக்கு பிரியமானவர்களே, நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் வந்து ஐ ஹேட் மெனி திங்ஸ் விச் வாஸ் நாட் ரைட் அக்கார்டிங் டு மை ஐஸ். நான் பார்த்தேன், ஊழியர்னு சொல்லிட்டு எல்லாம் இப்படி பண்றாங்க, அங்க போய் காசு கேட்கறாங்க, இதை பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு நான் கேள்வி கேட்டவனாவும் இருந்தேன். பட் டுடே ஐ எம் இன் த சிச்சுவேஷன் வேர் ஐ எம் இன் த டிரைவர் சீட். நான் எவ்வளவு கஷ்டம் ஊழியம் நடத்துறது, எப்படி ஒரு சபை நடத்துவது ஒரு கடினமான காரியம், எப்படி போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கைன்றதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், நீங்கள் போகும் சபைக்கு உண்மையாய் இருங்கள், இருமாப்புள்ளவன் அழிவுக்கு நேராய் போயிடுறோம். ப்ளீஸ் டு நாட் லூஸ் யுவர் லாயல்டி. எதுக்கு லாயல்டி பிரேக் ஆகுது? பிகாஸ் யூ திங்க் யூ எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் தட் பர்சன் அண்ட் யூ டோன்ட் ரிசீவ் இட் பேக். உங்களுக்கு நீங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்கறீங்க, உங்களை வந்து எதுக்காக சபைகள் உடையுது? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஈகோ. நீங்க பெரிய ஆளா இருக்கணும்னு நீங்க காட்டுறீங்க, அங்க உங்களை பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? அங்க சபைக்கு நான் இனிமே போக மாட்டேன்றீங்க. will you do the same thing to your office place? You will do it when there is a time for you to look for another job. ஆண்டவர் அதான் சொல்றாரு, this is a modern chaotic disease which is actually infiltrated into Christian circle, and not only Christian circle, in all other communities, all other other people who are non-Christians, they are also facing. But for Christians, for believers in Jesus Christ, we need to be faithful to the calling which God has called us to be. Amen. நாம ஆண்டவர் கூப்பிட்ட அழைப்புக்கு உண்மையாய் நாம் இருக்கணும். ஆண்டவர் உங்களை எங்க பிளான் பண்றாரோ அங்க நீங்க விசுவாசமா இருக்கணும். இதுக்கு ஒரு டவுட்டே கிடையாது. இதற்கு சாட்சி தான் இன்னைக்கு ரூத்துடைய ஒரு காரியம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படி அந்த மகள், அந்த ரூத், அவங்க சொல்லிருக்கலாம் இல்லையா, அந்த இனம் வந்து சரியில்லை, இந்த இனத்திலேயா வந்து நீங்க இப்படிப்பட்ட ஒரு மகளை எடுத்துக்கிட்டீங்க, அதனாலதான் உங்க பசங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, இப்படிதான் பேசியிருப்பாங்க. The Bible does not record, but this would have definitely been the case with Naomi's life. Naomi நினைச்சு பார்த்தாங்களா? இல்ல. அவங்க சொல்றாங்க, இந்த மகள்கள் என்னுடைய மகளை போன்றவர்கள். The same love, if you are experiencing from another relationship, honor that. இன்றைய ஆண்டவர் சொல்றார், உங்களை உதாசீனப்படுத்துறாங்களா, இருந்தாலும் நீங்க just hold on. But if you keep neglecting the word which comes to you and it's prompting to you in your heart, God is saying it's better you leave and go. பட் ஆனால் ரூத்தை போல நீங்க வாழணும்னு விரும்புனீங்கன்னா there should be a Naomi. There should definitely be a Naomi in your life. நவோமிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு வேளையில் நீங்க எதை மறந்துடக்கூடாது. நீங்க நவோமிக்கு மாத்திரம் இல்ல, யாருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஆண்டவருக்கு நீங்க கனத்தையும் மகிமையையும் துதியையும் நீங்க செலுத்துறீங்கன்றத மறந்துடாதீங்க பிரியமானவர்களே. God is talking to each and every one of you tonight, this morning. God is saying, let your loyalty not be diminished. உங்களுடைய உண்மைத்தன்மை வற்றி போகாமலும் குன்றி போகாமலும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு விரோதமாய் காரியங்களை திரைமறைவில் செய்யாதவர்களுமாய் இருங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க எப்படி வேணா நீங்க மறைச்சிடலாம். நீங்க சொல்லலாம், நான் வந்து உண்மையா தான் இருக்கேன், நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கேன், இவங்க எல்லாம் எனக்கு இதுக்கு விரோதமா பண்ணிட்டாங்க. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். God is there. Do you think that God does not have ears? Do you think that God does not have eyes? Even before you ask, God knows what is in your heart. Amen. ஆண்டவர் அதான் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க தயவு செய்து விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதவர்களா இருங்க. விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் எப்படி ஆண்டவர் கேட்பாரோ நீங்க மத்தவங்களுக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்க. நான் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிக்க இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயார் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து she was very faithful. ஃபெய்த்ஃபுல்ன்றத விட she was very loyal. Whatever bad things that family did, whatever negative things, they took her finances away, they took her many things away. She was so dedicated. She was going and doing so many good things to other people. போய் அவர்களுக்கு உண்மையாய் வெறும் முகஸ்துதிக்காகவோ பிரைசஸ்க்காகவோ இல்ல, உண்மையான அன்போடு அவர்கள் போய் பல வருடங்கள், அவர் சின்ன பிள்ளையில இருந்து அவங்க வளர்ந்து அவங்களுக்கு மகன் பேர பிள்ளைகள்லாம் இருந்த பிறகும் கூட அவர்கள் போய் தனக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட அங்கே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். தன்னுடைய அக்கா பிள்ளைங்களுக்கும் அண்ணன் பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் அவர்கள் செய்தார்கள். There was a day when she had to leave the world. அவர்களுக்கு ஒரு நாள் மரணம் வந்தது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்து போயிட்டாங்க. அவங்க she is in a sleeping state. அந்த மகளுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தை பொழிந்து அன்பை காட்டி அவர்களோடு அவர்கள் குடும்பத்துக்காக தாங்கின அந்த குடும்பத்தை சார்ந்த 2 சகோதரனும் சகோதரியும் வந்து அந்த இறந்து போன அந்த மகளுடைய பையன்கிட்ட வந்து சொல்றாங்க, எனக்கு எங்களுடைய சித்தி வந்து எங்க லைஃப்ல வந்து எவ்வளவோ செஞ்சுட்டாங்க, நாங்க இப்ப நினைச்சு பார்த்தா எங்க மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
மனசே உடையுது. எவ்வளவு அன்பான சித்தி, நாங்க இதெல்லாம் அவங்க இருக்கும்போது எங்களுக்கு தெரியலையே, இப்ப அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு சொன்னாங்க, நாங்க அவங்களுக்கு திரும்பி என்ன செய்வோம்னு தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, இந்தாங்க நீங்க வந்து இப்ப போயிட்டு வந்த இந்த கல்ற செலவுக்கு நீங்க நிறைய செலவு பண்ணிட்டீங்க, நீங்க வந்து ஒரு 2000 rupees வச்சுக்கோங்க, கல்றையில நீங்க அடக்கம் பண்ணதுக்கான காசு எங்களோட கான்ட்ரிபியூஷன் தாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அந்த தாய் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு ஒரு மனவேதனைக்குள்ளாக ஆயிருப்பாங்கன்றது ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். They did not have any regards for the loyalty which that mother did to the family. To many people in that who belong to that family, she sacrificed her own life, and the price they gave was 2000 rupees. 2000 ரூபாயை கொடுத்து அந்த தாயாருக்கு வழி அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, the place which that person who died will be a better place. Amen. பரலோக ராஜ்யத்தில் அவர்களுடைய இடம் மிகவும் உயர்ந்ததா இருக்கும். அந்த லாயல்ட்டிக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னதான் என்ன பண்ணீங்க, ஆனா நான் கடைசி வரைக்கும் உனக்கு நான் உண்மையாதான் இருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட லாயல்ட்டி அந்த அம்மா வைத்ததனால் பரலோக ராஜ்யத்தில் மேன்மையான இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்பது நிச்சயம். ஆனா இவர்களுக்கோ என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு டெஸ்டிங் டைம்ஸ் உங்களுக்கு இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு கவலைகள் இருக்கா? இந்த ரிலேஷன்ஷிப் என்ன வந்து ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, இவங்க என்ன வந்து எப்பவுமே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இவங்க எப்பவுமே என்ன வந்து நொடிக்கிறாங்களே, நீங்க விசுவாசமா இருங்க, விட்டுட்டு ஓடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், வேலை வரும், நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். You don't go and raise your sword against anybody. God is saying, just be faithful, because that is what is lacking in this modern day life. Busyness is one disease. Another thing is disloyalty. அந்த லாயல்ட்டியை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தருவார் என்பதை நான் தீர்க்கமாக விசுவாசிக்கிறேன். எனக்கு பிரியமான மகனை, இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பர்சனலா God is talking to you right now. Do not lose hope. God is saying, you may have gone through a difficult time because you have been so loyal, so faithful to another man or your friendship or your relationship, anything it could be. God is saying, your loyalty is tested just because I want to test you to show how you are loyal to me. Amen. Not to another man, but you, if you are loyal to me, you will be faithful to your neighbor. If you are not loyal to your neighbor, it means that you are not loyal to me. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? நான் உண்மையா தானே இருக்கேன். அந்த அம்மா கதை சொன்னேன் இல்லையா, அப்போ அவங்க இறந்துட்டாங்க, இருந்தாலும் அவர்கள் her conscience was clean. Till she went to the grave, she did not utter a word against her family member. She did not say, I cannot do this. She gave her everything, just like how Jesus did. He gave us everything on the cross. Amen. உங்களுக்காக தானே செஞ்சாரு. அவர் எதையாவது எதிர்பார்த்தாரா, நீ எனக்காக இது செய்ய அதை செய்யிட்டு? அவர் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் தொழுது கொள்வாயாக. Praise God with all your heart. Worship him with all your heart. இன்றைய ஆண்டவர் உங்களோட வந்து ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு சூழ்நிலையோ, எந்த ஒரு பண கஷ்டமோ, எந்த ஒரு போராட்டமோ இதற்கு முன்பாக எல்லாம் ஓடிடும். ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையும் சம்பாதித்து அந்த சிலுவையில் எடுத்துக்கிட்டார். அதான் சொல்றாரு இல்லையா, ஐ ஹாவ் ஷோன் த வே. கடைசியா ஹீப்ரூஸ் சாப்டர் 6 எடுங்க. எபிரேயர் chapter 9 verse from 11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காழை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். உங்களுக்காக நித்திய மீட்பை, God has brought you an eternal salvation just for you. Amen. அது எப்படியா, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி தன்னுடைய சொந்த சரீரத்தை உங்களுக்காக அடிக்க கொடுக்கப்பட்டு, அவர் ஆட்டுக்கடாவின் ரத்தத்தையோ மற்ற பலிகளின் ரத்தத்தையோ விரும்பாமல் என்ன பண்ணிட்டாராம், அதெல்லாத்தையும் ரபிஷ் பண்ணிட்டு என்ன கொடுத்துட்டாரு, இப்போ தன்னுடைய உடம்பையே ஜீவ பலியாய் கொடுத்து அவர் பரலோகத்தில் உங்களுக்கு இடத்தை நிச்சயம் பண்ணி விட்டுட்டார். நீங்க உலகத்தாராய் இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, you will be thinking about the worldly things and say, if I offer sacrifice, if I please my pastor, if I go to this place, I'm going to get some benefit, if I go to this associate with this group, my job will be secure. இப்படி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, that is not loyalty.
அது விசுவாசம் கிடையாது, அது உண்மைத்தன்மை கிடையாது. ஏன்னா நீங்க எதையோ ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க, எதையோ ஒண்ணுக்காக நீங்க பின்னாடி போறீங்க. நவோமி பின்னாடி ரூத் எதையும் எதிர்பார்க்காமல் வந்தாங்க. ஆமென். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார், loyalty should be like that, like how I mentioned about a mother who passed away without expecting anything. Your loyalty should be like that. உங்களுடைய உண்மைத்தன்மை அப்படிப்பட்டதா இருக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, இன்று இந்த உலகத்தில் இருக்கும் ஒரு பெரிய குறைபாடை நான் சுட்டி காட்டிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாம் அனைவரும் இதை எடுத்துக்கொள்ளணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்காக சிலுவையில் சுமந்து எல்லாத்தையும் தீர்த்து முடித்து விட்டேன். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என் மேல விசுவாசமா இருக்கணும். நீங்க எனக்கு உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கும் உண்மையா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு நீங்க உண்மையா இல்லைன்னா எனக்கு நீங்க உண்மையா இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க போய் ஜெபம் பண்ணும்போது, I believe that after this sermon you will go and pray for at least for 5 minutes. Take time to spend 5 to 10 minutes in God's presence every day. If not today, போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. நான் இங்க இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நான் என்ன பண்ணும்? என்னுடைய புருஷனோட பெரிய கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் தொல்லை, எப்ப பார்த்தாலும் போராட்டம். என்னுடைய மனைவி எப்ப பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா வருது. நான் என்ன பண்றது? எனக்கு தெரியலையே. என் பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது நாக் பண்ணிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னுடைய பெற்றோரை குறித்து எனக்கு ஒரே ஒரு போராட்டமா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த சபைக்கு நான் போலாமா வேணாமா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆண்டவர், இன்னைக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. God will reveal greater things through His word. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க போய் எதையும் உங்களுடைய சுயத்தில் செய்ய வேண்டிய காரியம் அல்ல. God will definitely reveal His things at the right time through His Holy Spirit. I strongly believe this is the blessing which God is giving you. So on that note, I want to encourage you to be faithful to whatever you have been called to. உங்களுடைய நண்பர்களுக்கு உண்மையா இருங்க, உங்களுடைய சகோதரர்களுக்கு உண்மையா இருங்க, உங்களுடைய கோயிலுக்கு உண்மையா இருங்க, உங்களுடைய பாஸ்டர்ஸ்க்கு உண்மையா இருங்க, மற்ற எல்லாத்தையும் உங்களுடைய வேலைக்கு உண்மையா இருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இன்றே செய்வார். God bless you. நாம் இப்பொழுது கடைசி பாடலை பாடுவோம். Before that, I just want to encourage you to go and pray after this. If you are confused, if you are having some doubts in your heart, God will definitely take this away through the Holy Spirit. No man or woman can come and take the burden which you have in your heart. உங்கள் இருதயத்தில் இருக்கும் அந்த பெரிய சுமையை ஒரு மனிதனால் எடுக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு. நிச்சயமாக நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தருவார். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த கடைசி பாடலை பாடலாம். Before we sing, I just want to ask Monica to pray, and then I will close the thing with a blessing. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட சுவாமி இந்த வார்த்தையை கேட்டு கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, விசுவாசம் எங்கள் சோதிக்கப்படாது சுவாமி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நீ திட்டுமும் தெளிவுமாக என்று பேசினீர். ஆண்டவரே, அதே போல இந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. ரூத்தை போல சுவாமி, நாங்கள் இருக்கின்ற சபைக்கும், நாங்கள் இருக்கின்ற ஆண்டவரே குடும்பத்துக்கும், நாங்கள் இருக்கின்ற வேலை ஸ்தலத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரின் துணை கொண்டு ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை மாற்றுங்கப்பா. இப்பொழுதே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை அநேகர் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்படி செய்யும் கர்த்தாவே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய கரம் பிள்ளைகளோடும் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் சுவாமி இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் முற்றிலும் எங்களை மூடுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து வழிநடத்தி காப்பதாக. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen, amen, amen. கடைசி பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஜிஸ் நாமமே அப்படின்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். It's a Hindi song, Hindi, English and a Tamil song. So please all join together in singing the song. जिस नाम में है जिंदगी, वो नाम है यीशु मसीह।
உயர் நாமமே விடுதலையின் நாமமே என் இயேசு நாமம் உயர் நாமமே வல்லமையின் நாமமே என் இயேசுவின் உயர் நாமமே விடுதலையின் நாமமே என் இயேசு நாமம் உயர் நாமமே வல்லமையின் நாமமே என் இயேசுவின் உயர் நாமமே விடுதலையின் நாமமே என் இயேசு நாமம் உயர் நாமமே என் இயேசு நாமம் உயர் நாமமே. ஆண்டவர் உங்களோடு நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாய் பேசியிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். God will definitely come and speak to you today if your loyalty is tested. உங்களுடைய உண்மைத்தன்மை சோதிக்கும் படியாக ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, God is saying, I am there for you to talk to you today, and God will do a great thing in your life which will not only be a blessing to you and your family but to the people who are going to be connected to you through Jesus Christ. ஆண்டவரோடு உங்களோடு வரும் புதிய உறவுகளை ஆண்டவர் நிச்சயமாகவே அங்கீகரிப்பார். எப்படி நவோமிக்கு ஒரு ரூத்தை தந்தாரோ, உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்க இயங்கினீங்கன்னா நிச்சயமாகவே அதை ஆண்டவர் நிலைநிறுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். God bless you all till we meet next week. God bless you. Stay safe.